அறிஞர்களை தேடி தேடி உயர்த்துகின்ற இனம் மட்டுமே உயரும். அறிஞர்களை உயர்த்துகின்ற இனத்தில் மட்டுமே அறிவாளர்கள் உருவாகிக் கொண்டிருப்பார்கள். உலகத்தில் இன்றைக்கு 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அந்த மொழிகளிலே மிக தொன்மையான மொழிகள் என்று 6 மொழிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. செம்மொழிகள் என்று 8 மொழிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த 2 பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கிற மொழி தமிழ் மொழி. 6ஆம் நூற்றாண்டில் பிறந்த மொழி கன்னடம், 10ஆம் நூற்றாண்டில் பிறந்த மொழி தெலுங்கு, 13ஆம் நூற்றாண்டில் பிறந்த மொழி மலையாளம், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் லல்லுஜிலால் என்பவரால் உருவாக்கப்பட்ட மொழி இந்தி. இத்தனை மொழிகளுக்குமான மூல எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கிற மொழி தமிழ். உலகத்தினுடைய மிக பழமையான அணை 2000 ஆண்டுக்கு முந்தைய அணை கல்லணை. 1000 ஆண்டுகளாய் இன்றைக்கும் இருக்கின்ற அந்த கட்டடம் தஞ்சை பெரிய கோயில். மரபணு ஆய்வின் மூலமாக உலகத்தினுடைய மிக தொன்மையான மரபணு என்று M130 என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த M130 என்பது உள்ள இனம் ஆப்பிரிக்க பழங்குடியினம் என்கிறார்கள். அதே மரபணு இங்கே தமிழகத்தில் இருக்குமா என்று ஆய்வு செய்தார்கள். அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி அருகிலே இருக்கின்ற கண்டரமாணிக்கம் என்ற பகுதியிலே பெருமாண்டியினுடைய குடும்பத்திற்கும் அதே M130 மரபணு இருக்கிறது. உலகத்தினுடைய மூத்த இனம் தமிழ் இனம் என்ற உண்மையை அப்பொழுதுதான் உலகம் உணர்ந்து கொண்டது. மிக மூத்த இனத்தினுடைய மரபணுவை பெற்றிருப்பவர்கள் நாம். இன்றைக்கும் அந்த விருமாண்டி இருக்கிறார். ஆக உலகத்தினுடைய மிக மூத்த மரபணு பெற்றிருப்பவன் தமிழன். அந்த மிக மூத்த மரபணு பெற்றிருக்கின்றவர்கள் மொழி, மிக மூத்த தமிழ் மொழி பேசப்பட்ட இடம் குமரிக்கண்டம். 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான தொல்காப்பியத்தை இன்றைக்கும் நம்மால் படிக்க முடியும், படித்து புரிந்து கொள்ள முடியும். இதுதான் தமிழினுடைய சிறப்பு. தேரூர், உறையூர், கொற்கை, ஆதிச்சநல்லூர் இப்படி பல இடங்களிலும் 50க்கு மேற்பட்ட பானை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன. இங்கே தமிழகத்தில் அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் சிந்து வெளியிலே கிடைத்த அதே எழுத்தை சார்ந்தவை. அவை சிந்து வெளி எழுத்துக்கள். ஏறத்தாழ 5000 ஆண்டு கால வரலாறு உடையவை. மனித குல வரலாற்றை காட்டக்கூடியவை சொற்கள். சொற்களை உருவாக்கிய எழுத்துக்கள். இன்றைக்கு உலக மனித இனம், மாந்த இனம் தன்னுடைய வரலாற்றை தேடுகின்ற மொழி என்று தமிழைத்தான் சிறப்பிக்கிறது. உலகத்தினுடைய மூத்த இனம் யார், மூத்த மொழி எது, மூத்த எழுத்துக்களை உடையவர்கள் யார் என்ற எல்லா பெருமைக்கும் உரியவர்களாய் தமிழும் தமிழினமும் இருக்கிறது. தன்னுடைய பெருமையை அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் கவலை. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தை திராவிட இயக்க வரலாற்றுக்குள் சுருக்கிறது. பெரியாருக்கு பின் அண்ணாவுக்கு பின் என்று சுருக்குவது. இது பெரியார் மண், அண்ணா மண் என்று பேசுவது. இது தமிழர் பூமி. அப்படிதான் பேசணும் இனிமே. இது என் தேசம், தமிழ் தேசம். இந்த நிலத்தின் அரசியல் என் அரசியல், தமிழ் தேச அரசியல். இங்கு வாழும் மக்களுக்கு மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம் இதை பாதுகாப்பது, அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, பொருளாதார வளர்ச்சி, பெண்ணிய விடுதலை, சரியான சமமான தரமான மருத்துவம் கொடுப்பது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அது என் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி தமிழை தூக்கி சிறையில போட்டான். தாயகத்தை கைப்பற்றிட்டான். தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, முழு பட்டெங்கே, விழிப்புற்று எழுதுகிறான். யாரும் வாங்க வாழுங்க.